ஹாய் ஹலோ. நேற்று 2 நாளைக்கு முன்னாடி எவிடன்ஸ் கதிர் சாதிய வன்கொடுமை சட்டம், அதாவது எஸ்டி ஆக்ட், இது எந்தெந்த ஸ்டேஷனில் எவ்வளோ ஒர்க் ஆகுது, எந்தெந்த கேஸு பெண்டிங்கில் இருக்குது, எவ்வளோ கேஸ் இவங்க அப்பீலுக்கு போயிடறாங்க தமிழக அரசு. கடந்த 11 வருஷத்தில் இந்த கேஸ் சம்மந்தமாக என்னென்ன இருக்குதுன்னு பெரிய லிஸ்ட் எடுத்து கொடுத்தாரு. ஒரு டிவியாக டிபேட் எடுத்து பேசிக்கிறாங்க. ஒன்று விஜய் ஜெயிச்சார், அவர் எத்தனை தொழில் ஜெயிச்சார், அவர் எதனால் ஜெயிச்சார், அவர் எதனால் ஜெயிச்சார், திரைப்படத்தால் ஜெயிச்சார், திரைக்காட்சினால் ஜெயிச்சார். இதை தவிர இந்த ஒரு வாரத்தில் இல்லை ஒரு வாரம் கிட்டத்தட்ட 10-20 நாள் இதை தவிர வேறு ஏதாவது ஒரு டிவியில் வேறு டிபேட்டாக எடுத்தீங்களா? நாட்டில் இதை தவிர வேறு பிரச்சனையே இல்லையா? இவர் படி தான் பிரச்சனை இருக்குதா? இந்த ஆக்டை பற்றி ஒரு பேசி 2 நாள் ஆகுது. எஸ்டி ஆக்ட், நான் இதில் எத்தனை அளவுக்கு நீங்கள் மேல்முறையீடு போயிருக்கீங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை எடுத்து கிழின்னு கிழிச்சார் புதிய தலைமை நியூஸில். அது எவனாவது ஒருத்தனை டிபேட் எடுத்தீங்களாடா? இல்லை இந்த ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிட்டு யூடியூப்பில் கொஞ்சம் பேசுனீங்களே, நீங்கள் எவனா டிபேட் எடுத்து பேசுனீங்களாடா? ஒரே ஒருத்தர் மட்டும் பேசுகிறார் விசிகாலேருந்து. அவரை தவிர நீங்கள் வேறு எவனுமே பேசுகிற அதை பற்றி. இதுனா இப்போ நீங்கள் என்ன பேசுனீங்க? ரஜினி நான் என்ன இன்றைக்கி பேட்டி கொடுக்குறீங்க? அவர் கனவு உலகத்தில் இருந்தார் நான் நிறைய நாள். இப்போ ஒரு வாரம் ஆகுது ரிசல்ட் ஜெயிச்சு பதிலாக ஒரு வாரம் ஆகுது. இவர் வீட்டில் இப்போ இவர் கழுவு மேலே ஊற்றினப்போ இப்போ நான் இவரை பார்த்து போகிறாமில்ல, அவரை பார்த்து போகிறாமில்ல, கமலை பார்த்து இதே டைமில் கமலஹாசன் ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு. ஏன்னா ரஜினி எங்களும் பார்த்து போகிறாமில்ல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேரும் போகாமல் போகிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க சொல்லுங்கள். அவர் 24 தொகுதியில் நான் நிற்க போகிறேன்னு சொல்லிட்டு பேக்கஸ்ட்டு ஓட்டுறாரு. நீங்கள் என்ன பண்ண 24 தொகுதியில் இதுலேயும் வேட்பாளரை நிற்க வச்சுட்டு நீ என்ன பண்ண கட்சி எடுத்து மொத்தமாக இந்த இதில் கூட டிஎம்கே கூட அனுப்பிச்சிட்டு நீ மட்டும் ராஜ்யசபா சீட் வாங்கணும் அப்படி உங்கள் பின்னாடி நீ எம்எல்ஏ சீட் வாங்கணும், ஒருத்தன் கூட நீ சீட் வாங்கி கொடுக்கணும் இல்லை, உங்கள் கட்சி ஆகணும் எந்த இதுவும் இல்லை. உங்கள் 2 பேரும் பார்த்து போகாமல் நீங்கள் அவர் போகிற பார்த்து அவர் பார்த்து போகாமல் போடுறவங்க 2 பேரும் நீங்கள் என்ன பண்ணீங்க? 2 பேரும் சேர்ந்து அந்த கட்சி கூட பேசுறது அதை பார்த்தா யாராவது போகாமல் போகணும் அப்பா அப்படின்னு என்ன இது? இதை பற்றி இந்த விவாதத்தை பற்றி வேறு எதுவுமே இல்லை. அதுவும் இல்லாமல் நேற்று என்ன பார்த்தீங்கன்னா நீட் போராட்டத்தை பற்றி இவங்க போராட்டத்தை கையில் எடுத்து இந்த கட்சி திராவிட கழகம் போராட்டம் பண்ணுறாங்க. ஏன் டிஎம்கே போட வேண்டியது தானே? கண்ணு மேலே ஊற்ற மாட்டாங்க உங்களை. ஏன்னா 5 வருஷமாக நீட்டுக்கான ரகசியம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு பேக் அடிச்சார். அதுக்கப்புறமா இப்போ டிஎம்கே சார்பாக போராட்டம் நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு திராவிட கழகம் சார்பாக போராட்டம் நடத்துறீங்க. இந்த சித்து வேலைலாம் எல்லாம் தெரியாதுன்னு நினச்சிங்களா? இந்த அரசியல்லாம் யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு நினச்சிக்கிறீங்களா? இன்னும் எல்லாம் பைத்தியக்காரன்னு நினச்சிக்கிட்டீங்களா நீங்கள்? இல்லை கருப்பு சட்டை போட்டுன்னு இந்த மதிவதனி அதுக்கப்புறம் சுபவீர பாண்டியன்னு இந்த திராவிட கழகத்தில் இருக்காங்க 1-2-3 பேர் எனக்கு தெரியல. அவங்களாம் நீங்களாம் எதுக்கு தனியாக திராவிட கழகம் ஒரு கட்சியில் டிஎம்கே எடுத்துமே சேர்த்துங்க கட்சியை. உங்களுக்கு இது வேறு தனி ஒரு அமைப்பு, உங்களுக்கு ஒரு கட்சி, இதெல்லாம் நினச்சிக்கிட்டு கருப்பு சட்டை போட்டு இந்த மாதிரி சமூக நீதி அந்த இதுவங்களாம் பின்னாடி இருக்கிறாங்களே அண்டா குண்டா டம்ளரு இவங்க அவங்க பானை இவங்களாம் நீங்களாம் எங்கடா போனீங்க? அவர் எத்தனை சொல்லியிருக்காரு எவிடன்ஸ் கதிர். அவர் கேட்டால் அவரை இந்தமாதிரி எலெக்ஷன் முன்னாடி அவர் சொல்லலை அப்படி. அப்போவே நீங்கள் இப்போ சொன்னதுக்கே இந்த மாதிரி பேசிக்கிறீங்க. அப்போ சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருக்கீங்க? இப்போயும் சொன்னதுக்கே கதை மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறீங்க கதற. இன்னொரு அப்புறமா அவர் மேலே போய் விழுந்து அவர் கட்சி குதறி இருப்பீங்க. என்ன சொல்லி அவர் பதவி கொடுக்காத அவருக்கு டிஎம்கேல பதவி கொடுத்தா அவர் பேசியிருக்க மாட்டார். அதெல்லாம் இருக்கட்டும். அது சொன்னதுக்கு பதில் சொல்லு, எவிடன்ஸுக்கு இருந்தால் பதில் சொல்லு. அது டாக்குமெண்ட்டுக்கு என்ன போகுது அது பதில் சொல்லு. அது டிபேட் எடுத்து பேச சொல்லு. ஒரு டிவி அது நீங்களாம் டிவி எதுக்கிட்ட வச்சுருக்கீங்க? எல்லா டிவி எடுத்துகிட்டு போய் டிஎம்கே இது என்ன பண்ணுறீங்க? தனித்தனி டிவி பேர் வச்சுக்காதீங்க. மொத்தமாக ஒரே டிவி பேர் கலைஞ்சி டிவி பேர். ஏன்னா குழப்பமாக இருக்குது அப்போ மனுஷங்களுக்கு பார்க்கறதுக்கு. ஒரே டிவியை வச்சு மொத்தமாக உங்களில் பார்த்துட்டு போகலாம். எல்லாத்தையும் சேர்த்து சிங்க வச்சுட்டுருக்கீங்க. அதான் ஆட்சியில் கவுந்து போயிடுச்சுலடா. வேறு ஏதாவது எடுத்து பேசுங்கடா. நாட்டு பிரச்சனையை பற்றி எதை பற்றி பேசிக்கிறீங்க? புண்ணாக்கு மாதிரி காண்டு போச்சு.